அப்புறம் இன்னொன்று எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள். சீப்பு வந்து நம்ம அழுக்காகாமல் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம தலைமுடி வந்து எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். நம்ம இப்போ நான் வந்து எப்படின்னா, எப்போல்லாம் ஷாம்பு போட்டு குளிக்கிறோமோ அப்போல்லாம் என்ன பண்ணிடுங்க, நான் வந்து ரொம்பலாம் இதுக்கு மெனக்கூட தேவையில்லைங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒன்றும் இல்லை, பழைய பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷை வச்சு இதில் வந்து லைட்டாக என்ன லிக்விட் வேணாலும், உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த சோப்போ ஷாம்போ இல்லை வீட்டில் எந்த சோப்பாக இருந்தாலும் சரி, அதை லைட்டாக தொட்டுட்டு இது நல்லா இப்படி எடுத்து விட்டு இந்த பக்கம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதை வந்து பளிச்சுன்னு ஆயிடும். எப்போதுமே நான் வந்து அந்த வேலையும் செய்வாங்க. தலை குளிச்சு முடிச்சோடனே, தலை காயஞ்சோடனே என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரெஷ்ஷாக தான் சீப்பு, அந்த பழைய அழுக்கு சீப்பு அது நம்ம யூஸ் பண்ணாட்டினா கூட நான் அந்த அழுக்கு சீப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிருப்போம், அதனால என்ன ஆகும்னா அது அந்த சீப்பில் சீவிக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த சீப்லேயே ஒட்டிட்டு தான் இருக்கும். அதே சீப்பை வந்து நம்ம தலை ஷாம்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலையும் அதே சீப்பை போட்டு நம்ம தலை சீவணும்னா நம்ம அந்த சீப்பில் உள்ள பிசுக்கு போய் ஒட்டிக்கணும். அதனால எப்போதுமே என்ன பண்ணிடுங்க, தலை குளிச்ச உடனே இந்த சீப்பை வந்து சுத்தமாக தலைமுடியில் வந்து இந்த பொடுகு அது இல்லை சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வந்து நமக்கு பக்கத்தில் வராது. இதுதான் ஹேண்ட் வாஷ் தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் என்னென்னமோ சொல்லி கழுவுறாங்க சீப்புகளை, அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. லைட்டாக இவ்வளோ தான், உடனே ஒரு செகண்டில் கழுவிடலாம். இதில் சுடுதண்ணியில் ஊற போடணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. எப்போதுமே சீப்பை சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டா எதுக்குங்க ரொம்ப அழுக்கு பிடிச்சி அசிங்கமாக இருக்க போகுது. ஓயாமல் நம்ம வந்து அடிக்கடி நம்ம தலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்படிங்கல நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டா நம்ம ஏன் உங்களுக்கு வந்து இதாகுது. அவ்வளோதான். நான் லேசாக லிக்விட் தான் போட்டிருக்கேன், ரொம்பலாம் போடலை, ஏன்னா நம்ம இதிலேயே சிக்கு எடுக்கிறனால இது வரை கழுவிடும். அவ்வளோதான். இது அப்படியே பாருங்கள், ஒன்றுமே நான் வீடியோ ஸ்கிப்லாம் பண்ணலை, அப்படியே குழாயை திறந்து விட்டு கழுவேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த அளவு கழுவுனா போதும். அவ்வளோதான். இது 2 உதறிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளோ. சீப்பு சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஒரு செகண்டில் நம்ம சீப்பை நீட்டாக கழுவி